சர்வமும் நற்பவையாக. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது 2026 குரு பயிற்சி பலன். எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை விட்டு எப்படியாவது மேலே வந்து நமக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிகளுடைய குரு பயிற்சி பலன் தான். இது நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான தனஸ்தான அதிபதி 5ஆம் இடத்த அதிபதியான குருவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாக எங்கே சார் இருந்தாங்கன்னா 8ஆம் இடமான ஆயுள், அவமானம், கண்டத்தை தரக்கூடியது, நஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருந்ததுனால நிறைய நஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருப்பீங்க. அவமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு போய் சிலருக்கு சர்ஜரி சம்மந்தமானதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குங்க. ஆசைப்பட்டு வண்டி ஒன்று வாங்கியிருப்பீங்க, அந்த வண்டியை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி உண்டாக்கி விட்டுருக்கோம். அப்போ மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தடையை கொடுத்துருக்கோம். போயிட்டு வரதில் வந்து பிரச்சனையை கொடுத்துருக்கோம். ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் போகணும் சார் அப்படின்னா கரெக்டாக இவங்க போகிற அன்றைக்கி பஸ்ஸு வராது. அப்போ நாம் தான் பெட்ரோலில் தான் கொண்டு போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷம் ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு வாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். அதுலேயும் இந்த நவம்பர் டிசம்பரில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுத்துடாதீங்க. அந்த 2 மாதத்தில் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் போய் கடனில் சிக்கிக்குவீங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு உங்களுடைய தனாதிபதி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு உச்சமடைகிறார். அடகு வச்ச நகைகளை மீட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றும் இந்த குரு பகவான். அடகு வச்ச நகைகளை வந்து பார்த்திங்கன்னா மீட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு பகவான் அமைவார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இடம் மாற்றத்தை கொடுக்கறது, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு வந்து வேலையை மாற்றிட்டு போகிறது, தொழில் மாற்றத்தை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வையால் நடக்கும். தாராளமாக மாற்றலாமா சார்னா மாற்றிட்டு போகலாம், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, மறுபடியும் குடும்பத்தை கூட போய் நம்ம இணையுமா அப்படின்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொஞ்சம் ஈகோ வந்து விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பெரிய பிரிவினைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைய ஆரம்பிக்கும். தாராளமாக குடும்பத்துக்குடன் போய் இணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்போது. தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இப்போ தான். தாராளமாக முதலீடு பண்ணலாமா சார்? நான் பண்ணுங்கள், பண்ணுறதுனா இப்போ பண்ணலாம். ஆனால் நவம்பர் டிசம்பரில் பண்ணக்கூடாது, பண்ணுறதுனா இப்போவே பண்ணிடணும். இல்லை நவம்பர் டிசம்பரை முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் பழைய மாதிரியே 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு வந்துட்டு போகும். புழக்கம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். அப்போ என்னென்னா வந்துருச்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாமல் ஒரு கடனை கட்டணும் அப்படின்ற மாதிரி போங்க. ஏன்னா கடனை இது வரைக்கும் ஏற்படுத்தி வச்சுட்டு போன குரு அதே கடனை கட்டுறதுக்கான ஒரு வழியும் காமிப்பார். எப்படி சார் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா போகும்பொழுது 9ஆம் இடம் ஆன்மீகம் ரீதியாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனை கட்டலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் மேலே கடன் அப்படின்ற மாதிரி கொள்ளாமல் கடனை கட்டக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு வழி அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கடனை கொடுத்து வச்சுருக்கீங்க, 14 வருஷம் இது வரைக்கும் அவன் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னா அந்த பழைய கடன்கள் எல்லாமே இப்போ வசூலாக ஒரு பெரிய மனிதருடைய அனுகூலம், ஆசீர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா மகானோடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷனாவே மதிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அந்த மதிப்பு மரியாதைகள் வந்து மறுபடியும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்குன்னு சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அதிகரிப்பாங்க, லாபமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். புதிய மிஷினரி அப்படின்ற மாதிரி வாங்கலாமா சார்னா தாராளமாக வாங்கலாம். வெளியூரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடத்துல இருந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் இந்த வருஷம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஊருக்கு நான் போகலான் இருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்குமா சார்? நான் தாராளமாக கிடைக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, போஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா சார்? தாராளமாக கிடைக்கும். வேறு கம்பெனி போகலாமா? தாராளமாக போகலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து தொழிலும் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் வந்து குரு உட்கார்ந்து. இது நாள் வரைக்கும் நான் வெளிநாடு போகலாம் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு சார், டூரிஸ்ட் விசாலையாக நான் போயிட்டு வந்தோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் ஏறுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லைனா வெளியூர் பெங்களூர், ஒசூர் அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாவது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியிடத்து கல்வி இது எல்லாமே நல்லாயிருக்கும். படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் இப்போ இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியே வரும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் இந்த வருஷம் நல்லாயிருக்கும்.
நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு காடு ஓட்டுறது, குத்தகைக்கு எடுத்து பண்ணக்கூடிய பயிர்கள், விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு இருக்குது. கால்நடைகள் வாங்கலாம், வாகனங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்காக வாங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன். என் பையனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அறிவு இருக்கா, எவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களுடைய குழந்தையால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி எல்லாமே உண்டாகும். 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அதற்கு உண்டான சரியான டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுப்பீங்க. குழந்தை பேர் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். போன வருஷம் அதுக்கு வருஷம் வச்ச நகைகளை வந்து பார்த்தீங்கன்னா மீட்பதற்கான ஒரு வழி அப்படின்ற மாதிரி கிடைக்கும். தாராளமாக நகையை மீட்கலாமா சார் அப்படின்னா மீட்கிறதுக்கான காலகட்டம் இது. அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா வெளி இடத்துல போயிட்டு வர்றது, வெளியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை வந்து போய் எடுத்துகிட்டு வர்றது, வெளியூரில் போய் சரக்கை வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளி இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி போகும்போது எனக்கு வருமானம் வருமா சொன்னால் அங்கே தான் உங்களுக்கு வருமானமே இருக்குது. விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர், இன்ஸ்டாகிராமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும். நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இந்த யூடியூபராக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வெளி இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அதுக்கு உண்டான மதிப்பு, மரியாதைகள், லாபம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ இப்போ இதனால் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடம் மாறும். அலைச்சல்களை அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும். வெளி உலக சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரு இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு குருவாக இருப்பார். இந்த வருஷம் நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த வருஷம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அப்போ ஒரு தொழிலை விருத்தி பண்ணணும்னா இந்த வருஷம் அதுக்கான காலகட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்டுங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா குருவாக வரதுனால திருச்செந்தூர் வழிபாடு அப்படின்ற மாதிரி செய்யறது நல்லது. வியாழக்கிழமை திருச்செந்தூர் போயிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பயங்கரமான கூட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கு போய் இருக்கிறது சிறப்பு. அப்படி இல்லை புதன்கிழமை நைட்டு போய் தங்கியிருந்து வியாழக்கிழமை அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்ற மாதிரி அமையட்டும் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம்.